السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இணையதள உறவுகளே, தோழர்களே, நண்பர்களே, நலமாக இருக்கிறீர்களா? இன்றைய காலகட்டம் நாகரிகம் என்ற பார்வையில் நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை இன்றைய காலகட்டம் அடைந்திருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அடைந்திருக்கிறார்கள். நாம் நம்முடைய கரங்களில் உபயோகப்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோன் இருக்கிறது அல்லவா, அதுவே அதற்கு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. நாம் அதை மறுத்துவிட முடியாது, மறந்துவிட இயலாது. ஆனாலும் கூட இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் கூட மூட நம்பிக்கைகள், பிறருடைய பேச்சுகள், ஆதாரமற்ற பேச்சுகளை இன்றும் மக்கள் நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அது மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து சேர்க்கிறது. நண்பர்களே, இந்த மூட நம்பிக்கை, ஆதாரமற்ற இறைவனோ இறைவனுடைய தூதரோ சொல்லாத செய்திகளை இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்னதாகவே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னதாகவே அதிகம் காணப்பட்டது அந்த அரபு தேசத்தில். ஆனால் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவை அனைத்தையும் தவறு என்று சுட்டி காட்டி தன்னை ஏற்றுக்கொண்ட மக்களை நல்வழிப்படுத்தி, இதன் பக்கம் நீங்கள் உங்களுடைய கவனங்களை சிதறவிடக்கூடாது, உங்கள் நம்பிக்கையெல்லாம் இறைவன் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதை அழுத்தமாக பதிவு செய்து அவர்களை அதற்கு தகுதியானவர்களாக, சொக்க தங்குங்களாக அவர்களை உருவாக்கி சென்றார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. உதாரணத்திற்கு ஒரு செய்தியை, ஒரு சிறு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? பொதுவாகவே ஒரு விஷம் இருக்கிறது. ஒரு விஷ பாட்டிலுக்குள்ள ஒரு விஷம் இருக்கு. அந்த விஷத்தை நாம் அருந்துனா என்ன ஆகும்? உயிர் போயிடும். அந்த விஷத்துடைய தன்மை உயிரை எடுத்துவிடும் என்பது என்று இருந்தால் நம்ம என்ன நினைப்போம்? விஷம் இருக்கு, விஷத்துடைய தன்மை உயிர் எடுப்பது, நம்மை சாகரிப்பது அப்படின்னு சொல்லும் போது இது நிதர்சனமான ஒன்று. ஆனால் நபி அவர்கள் தன்னோடு இருந்த தன் தோழர்களை எப்படி அவர்கள் சொக்க தங்கங்களாக மாற்றினால் தெரியுமா? விஷம்தான், விஷ பாட்டில் தான், உயிரை இருக்கக்கூடியது தான். ஆனால் அந்த விஷத்திற்கும் விஷத்துடைய ஆற்றலை கொடுக்கக்கூடியவன் இறைவன், நம்மை படைத்த இறைவன். அவன் நினைத்தால் அந்த விஷத்துடைய ஆற்றலை இல்லாமல் ஆக்கிவிட முடியும். எப்படி? கத்திக்கு அறுக்கக்கூடிய தன்மையை இல்லாமல் ஆக்கினான் இறைவன். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய கழுத்தை அறுப்பதற்கு தயாரானார்கள் அல்லவா இப்ராஹிம் நபி. அந்த கத்தி அறுக்கவில்லை என்று நாம் வரலாற்றை கேள்விப்பட்டிருக்கும் அல்லவா? அதே போன்று ஆக வரலாற்றுடைய நிகழ்வில் பார்க்கும்பொழுது ஹாலித் இப்னு வலீத் என்ற ஒரு சஹாபி இருக்கிறார். இவரை அல்லாஹ்வுடைய வாள் என்று சொல்வார்கள். போர் படை தளபதியாக திகழ்ந்தவர்கள். அந்த காலத்தில் மிகப்பெரிய தளபதியாக ஜொலித்தவர்கள் இவர் ஹாலித் வலீத். இவர்கள் பங்கெடுத்த யுத்தங்கள் எல்லாம் மாபெரும் வெற்றி. இவர்கள் யமன், பாரசீகம் போன்ற மிகப்பெரிய வல்லரசெல்லாம் வெற்றி கொண்டவர்கள். இவரிடத்துல எதிரிகள் வந்து சொல்கின்றார்கள், நீங்கள் இறைவன் பேசுகிறீர்கள், இறைவனால் மட்டும்தான் எல்லாம் முடியும், இறைவன் நாடிவிட்டால் தான் எல்லாம் செய்ய முடியும், இறைவன் நாட்டமில்லை என்றால் எதுவும் நடக்காது என்று சொல்கிறார் அல்லவா? எங்களிடத்திலே ஒரு விஷம் இருக்கிறது,
அந்த விஷத்தை நீங்கள் உண்டு காட்ட வேண்டும். நீங்கள் சாகவில்லை என்று சொன்னால் நாங்க என்ன செய்வோம்? உங்களுடைய வார்த்தை உண்மை, நாங்க நம்புவோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்த விஷ பரீட்சைக்கு நம்ம தயாராகுமா? ஆக மாட்டோம். ஆனா காலித் இப்னு வலீத் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருந்துச்சு. சும்மா வார்த்தையில இல்ல, உள்ளத்துல இருந்தது. என்ன? இந்த விஷத்துடைய தன்மையை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். நம்பி இருந்ததன் காரணமாக அந்த விஷ பரீட்சைக்கு தயாராகி விட்டார்கள். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஒரு துவா இருக்கு. காலையிலேயோ மாலையிலேயோ 3 முறை ஓதுனா எந்த விதமான பூச்சிகள், விஷ தீண்டுதல்கள் நமக்கு பாதிப்பு ஏற்படாது என்பது நபிசாம் கற்றுக் கொடுத்த ஒரு துவா. என்ன துவா தெரியுங்களா? பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். சிறு துவா தாங்க. காலையிலும் மாலையிலும் 3 முறை ஓதிட்டால் அல்லாஹ் உங்களுக்கு வரக்கூடிய தீங்கு, முசீபத்துகள், ஆபத்துகள், விஷ தீண்டுதலை விட்டு அல்லாஹ் காப்பாத்துவா. என்ன அர்த்தம் அதுக்கு? அல்லாஹ்வுடைய பேரை கூறினால், எந்த அல்லாஹ்வுடைய பேரை கூறினால் வானத்திலோ பூமியிலோ இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் தீங்கு செய்ய முடியாது. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய பேரை நான் கூறுகின்றேன். ஸமீஉல் அலீம், அவன் பார்ப்பவன், அவன் செவியுறுபவன், அறிபவன் என்பது போன்ற அர்த்தம் அது. இதை சொன்னாங்க. சொன்னி அந்த விஷ பாட்டில குடிச்சாங்க. சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ் அந்த விஷத்துடைய தன்மை எடுத்துட்டான். காலித் இப்னு வலீத் அவங்க வஃபாத் ஆகலை. ஆக இது நான் சொல்ல வந்த நோக்கம் என்ன? விஷத்துக்கு விஷம் அருந்தினா செத்துருவாங்க என்பது ஒரு நியதி தான். உலகமே அது ஏற்கிறது. ஆனால் ஈமான் கொண்டவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள் எப்படிப்பட்ட சொக்கத்தங்களா உருவாக்கினார்கள் தெரியுமா? விஷத்தன்மையை தான், விஷம் சாப்பிட்டா உயிர் போயிருந்தான். ஆனாலும் கூட அவங்க நம்பிக்கை அல்லாஹ் மீது இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு தன்மை உருவாக்கினார்கள். அந்த கோணத்தில மூட நம்பிக்கை முற்றிலும் நபிகள் நாயகம் அவர்கள் ஒழித்தார்கள். இப்ப மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லும் போது 4 விஷயத்தை மார்க்கம் சொல்லும். ஒரு ஹதீஸை பார்க்கும் போது லா அதுவா வலா தீரத வலா ஹாம்மத வலா சஃபர், இந்த 4 விஷயத்தை நபி சாம் சொல்லுகின்றார்கள். இல்லை 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 இல்லை. என்ன இல்லை? லா அதுவா. லா அதுவாக்கு என்னங்க அர்த்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது தொற்று நோய். தொற்று நோய் என்பது இல்லை. இஸ்லாத்துடைய நம்பிக்கை இது. அதனால தான் நோய் ஏற்பட்டது, இவரால் தான் நோய் ஏற்பட்டது. நம்ம இன்னைக்கு அடம் பிடிச்சு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இதுக்கு வேற வழியே இல்லைங்க, இதனால தான் அப்படின்னு சொல்றோம்ல. இந்த அறிவார்ந்த காலகட்டத்திலும் கூட இந்த வார்த்தை நாம் ஏற்பது நமக்கு நகைப்புக்குரியதாக ஒன்று. நபி ஒரு இப்படி சொல்லும் பொழுது ஒருவர் கேட்டார், என்னிடத்துல பல ஒட்டகைகள் இருக்கிறது, ஒட்டக மந்தை வச்சிருக்கிறேன். ஒரு ஒட்டகத்துக்கு சொறி பிடிச்சிச்சுங்க. ஒரு ஒட்டகம் சொறி இருந்த ஒரு ஒட்டகம் இந்த ஒட்டக மந்தைகிட்ட வந்து என்ன செஞ்சு சேர்ந்துச்சு. அது சேர்ந்ததின் காரணமாக மற்ற ஒட்டகத்துக்கெல்லாம் சொறி வந்துடுச்சு. நீங்க தொற்று நோய் இல்லைன்றீங்களே, அந்த ஒட்டகத்தினால்தான் இந்த ஒட்டகங்களுக்கெல்லாம் சொறி ஏற்பட்டது, இது எப்படி அப்படின்னு கேட்கும்போது நபி அவர்கள் அவருடைய அறிவை எப்படி தெளிவைத்தாக தெரியுமா? நபி சாசம் அவங்க வழிக்கே போனாங்க. சரிங்க, சொறி பிடிச்ச ஒரு ஒட்டகத்தை அது வந்ததுனால உங்களை மற்ற ஒட்டகத்துக்கெல்லாம் சொறி ஏற்பட்டுச்சு, நோய் ஏற்படுன்னு சொல்றீங்க இல்லையா? சரி, ஏற்றுக்குவோம். அந்த முதல் ஒட்டகத்துக்கு அந்த சொறி எப்படி வந்தது? ஒரு நோய் வந்தது, இன்னொரு நோய் வந்தது. இந்த முதல் ஒட்டகத்துக்கு நோயை கொடுத்தது யாரு? அப்போ நோய் கொடுப்பதும் நோய் இருப்பதும், மகிழ்ச்சியை தருவதும் கஷ்டத்தை தருவதும் நம்ம என்ன விளங்கணும்? அல்லாஹ் தான் விளங்கணும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذنில்லா. அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது. இது சத்தியங்க. அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம. இப்ப நபி சொல்லியிருக்காங்க, லா அதுவா தொற்று நோய் இல்லை. இஸ்லாமிய அசைக்க முடியாத நம்பிக்கை. சிறு சிறு விஷயங்கள் நம்ம ஏற்பட்டாலும் கூட இதுதான் இறுதியான ஒன்று. அடுத்து நபிசாம் இந்த தொடர்ல என்ன சொல்றாங்க? வலா தீரத்தை, இந்த பறவை சகுனம் பார்ப்பது என்பது இல்லை. பறவை அந்த காலகட்டத்துல அரபு தீபகரத்துல இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்னால் ஒரு நடைமுறை இருந்தது.
எங்கன்னா ஒரு வியாபாரத்திற்கு ஒரு வெற்றியான ஒரு விஷயத்திற்கு போகணும்னா என்ன செய்வாங்க, பறவையை பறக்க விடுவாங்க. அந்த பறவை வலது பக்கம் போனா போகக்கூடிய காரியம் விளங்கும், வெற்றி அடைஞ்சிரும். இடது பக்கம் போனா போகக்கூடிய காரியம் செய்யாது, அது தோல்வி அடைஞ்சிரும், வெற்றி கிடைக்காது, நம்பிக்கை. அப்ப என்ன செய்வாங்க, உடனே அந்த பறவை இடது பக்கம் போனா அவங்க போகக்கூடிய காரியம் விளங்காதுன்னு விளங்கி என்ன செய்வாங்க, உடனே அந்த காரியத்தை தடுத்து கொள்வாங்க. இப்ப இன்றைய காலகட்டத்திலும் பறவை சகுனம், பறவை என்பது இருக்கு. கிளி ஜோசியம் இருக்கு இல்லையா? கிளி ஜோசியம் இருக்கு. இன்னைக்கு பல ஜோசியங்கள் வந்துடுச்சு. கம்ப்யூட்டர் ஜோசியம்லாம் தாண்டி இன்னைக்கு வேற நவீன ரீதியில் என்ன செஞ்சிடுச்சு, அதுவும் விஞ்ஞானத்துல முன்னேறி வந்துடுச்சு. இப்ப இன்றைய காலகட்டத்திலும் இது என்ன செய்யறாங்க, மக்கள் நம்புறாங்க இல்லையா? இது தவறு, இது இப்படி அல்ல, இவை எல்லாம் இறைவன் புறத்திலிருந்து ஏற்படுகிறது என்பது சொன்னார்கள். வல ஹாமத்தை, ஆந்த ஆந்தை கத்துனா சாவு வரும், மரணம் வரும் என்பது நம்பிக்கை, ஒரு மூட நம்பிக்கை. எந்த வீட்டு கூரை மேல, எந்த வீட்டுக்கிட்ட வந்து ஆந்த கத்துதோ அந்த வீட்டு கூரை மேல மௌத் இருக்கு, மரணம் இருக்கு, அங்க ஒரு சாவு விழுவ போகுது என்பது நம்பிக்கை. இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்த நடைமுறைகள், அந்த காலத்து தானே இருக்கு. நபி அவர்கள் அது சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொன்னா, இன்றும் என்ன செய்யறாங்க, பிற மக்கள் என்ன செய்ய, இதை வந்து எடுத்து நடத்துறாங்க, செய்யறாங்க. அதை பார்த்து நம்முடைய சமுதாய மக்களும் செய்றாங்க, அவங்களோடு கலந்து இதுதான் மார்க்கம் என்று விளங்கி செய்றாங்க இல்லையா? இது தவறு. இப்ப அந்த காலகட்டத்தில் இருந்த நடைமுறை இருக்கு, மூட நம்பிக்கை, அதிகமான மூட நம்பிக்கை இருந்துச்சுங்க. அதிகமா மூட நம்பிக்கை இருந்துச்சு. அவங்க என்ன செய்வாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு மூட நம்பிக்கை பார்ப்பாங்க. அவங்களுடைய நடைமுறை எந்த அளவுக்குன்னு சொன்னா, நைல் நதி அது ஒவ்வொரு வருஷம் என்ன செய்யும்னு சொன்னா, அது அந்த நதி இருக்கே வற்றி போயிடும். அம்ருபின் ஆஸ் ரலியல்லாஹு அவங்க அந்த இடத்துடைய கவர்னர், அந்த நாட்டுடைய கவர்னரா இருக்கிறாங்க. அங்க என்னன்னா அந்த நதி வற்றி போகாம இருக்கிறதுக்கு அவங்க செய்யக்கூடிய ஒரு சடங்கு என்ன தெரியுங்களா? ஒரு இளம்பெண்ணை தேர்வு செய்து அவளை அந்த நதியில என்ன செய்வாங்க, வீசி எறிஞ்சிருவாங்க. அவ எங்கேயோ போய் செத்துருவா. அவங்க நம்பிக்கை என்ன தெரியுங்களா? ஒரு இளம் பெண்ணை நைல் நதியிடம் ஒப்படைத்து விட்டால் நமக்கு தண்ணி வத்தி போகாது. இது இஸ்லாத்துடைய நடைமுறை. இஸ்லாம் தோன்றிய பிறகு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு காலகட்டத்தில் இந்த விஷயம் வருது. ஆனால் அம்ர் இப்னு ஆஸ் என்ன செய்யறாங்க, திட்டவட்டமாக மறுத்து அது தவறு, அது சரியான நடைமுறையில் என்பதாக என்ன செய்யறாங்க, அது தடுத்தாங்க. இப்போ அந்த காலகட்டத்தில் நடைமுறைகள் அப்படி இருந்தது. தண்ணி வத்தி போகாம இருக்கணும்னு செய்யணும், ஒரு கன்னி பெண்ணை செய்யணும், பலி கொடுக்கணும். சூரியன் சந்திரன் கிரகணம் ஏற்பட்டா என்ன செய்வாங்க, அது யாருடைய துக்கத்திற்காக வேண்டிதான் என்ன செய்யுது, இறப்பிற்காக வேண்டி அது வந்திருக்கு, நம்பிக்கை இருந்துச்சு. ஏன் நபியுடைய மகன் இப்ராஹிம் அலியல்லான்னு அவங்க வஃபாத்து, அப்போ என்ன செய்யறாங்க, மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டாங்க. அப்போ சூரிய கிரகணம் ஏற்படுது. அப்போ என்ன பேச்சு வருதுன்னா, ஓ இப்ராஹிம், நபியுடைய மகன் இப்ராஹிம் மூத்தினால என்ன செய்யுது, சூரிய கிரகணம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்ன உடனே நபி என்ன அந்த மூட நம்பிக்கையை தொடைத்து இருந்தாங்க. என்ன சொன்னாங்க, இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயத்தான் மின் ஆயாத்தில்லா, சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியிலிருந்து ரெண்டு அத்தாட்சிகள், லாயன் ஹசிஃபான் லி மௌத்தி அஹதின் வலா லி ஹயாத்தி, யாருடைய மௌத்துக்காக வேண்டியோ யாருடைய ஜீவியத்திற்காக செய்யாது கிரகணம் ஏற்படுதில்லை என்பதா சொன்னாங்க. ஆக நாம் என்ன செய்யணும்னு சொன்னா, நாம கவனிச்சு பார்க்கணும், நம்முடைய மூட நம்பிக்கைகள் இன்னைக்கு முற்றும் தொலைத்தெரிக்கப்பட்டு விட்டதா? நம்ம இஸ்லாத்துல இருந்துகிட்டு இருக்கிறோமே, மூட நம்பிக்கையை அழிச்ச மார்க்கமாச்சே, நம்ம என்னைக்கும் இஸ்லாத்துல இருந்துகிட்டு இருக்கிறோமான்னு பார்க்கணும். ஒரு ஹதீஸ்ல வரவங்க என்ன விஷயம் தெரியுங்களா, 70,000 நபர்கள் எந்த விதமான கேள்வி கணக்கு எல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்களாம். உங்களுக்கும் அந்த ஆசை இருக்கா இல்லையா? யார் தெரியுமா அது? நபிசாமி சொல்லுவாங்க, அவங்க யார் தெரியுங்களா, மூட நம்பிக்கை அடிப்படையில மந்திரிக்க மாட்டாங்க. மூட நம்பிக்கை அடிப்படையில மந்திரிச்சு பார்க்க மாட்டாங்க. அடுத்து அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பறவையை கொண்டு சகுனங்களை என்ன செய்வாங்க, கடைபிடிக்க மாட்டாங்க. அதே பொண்ணு செய்வாங்க, சூடு போட்டு கொள்ள மாட்டாங்க. இவர்கள் என்ன செய்வாங்க, பலா ரப்பி தவக்கலு, நபி மீது என்ன செய்வாங்க, இறைவன் மீது முழு நம்பிக்கை வைப்பார்கள். இவர்கள் யாருங்க, இவர்கள் தான் மறுமையில 70,000 நபர்கள், இப்படி 70,000 நபர்கள் அல்லாஹ் தேர்வு செஞ்சு கேள்வி கணக்கெல்லாம் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். உங்களுக்கு அந்த ஆசை இருக்கா இல்லையா? அப்ப என்ன செய்யறோம்,
நாம் இந்த விஷயத்தில் கவனம் எடுக்க வேண்டும். மூட நம்பிக்கையா முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். குறிப்பாக அந்த ஹதீஸுடைய தொடர்ல கடைசியில் ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிற லா சஃபர நபி சாசம் சொல்லுவாங்க. சஃபர் என்பது என்ன தெரியுங்களா? இன்னைக்கு நீங்க இப்ப இருக்கக்கூடிய இஸ்லாமிய மாதத்துடைய 2ஆம் மாதம் தான் இந்த சஃபர் மாதங்க. இந்த சஃபர் மாதத்தை பீடை மாதமாக கருதிய காலகட்டம் ஒன்று இருந்த இன்றும் சில மக்கள் முஸ்லிம்கள் இப்ப நினைக்கிறாங்க இதுல நல்ல காரியம் எதுவும் செய்யக்கூடாது, செஞ்சா விளங்காதுன்னு. ஏன்னு சொன்னா அந்த கால மக்களே விளங்கி இருந்தாங்க. ஒரு 3 மாசம் முக்கியமான கண்ணியமான மாசம் யுத்தம் செய்வது தடை செய்யப்பட்ட மாதம். அந்த மாதம் முடிஞ்ச உடனே முஹர்ரம் முடிஞ்ச உடனே துல் காதா துல் ஹஜ் முஹர்ரம் முடிஞ்ச உடனே சஃபர் என்ன செய்வாங்க, யுத்தத்துக்காக மக்கள்லாம் தயாராவாங்க. அங்க செய்வாங்க தலைகள் வீழும், அங்க கொலைகள் ஏற்படும், மூத்துகள் ஏற்படும். அதெல்லாம் செய்வாங்க சொன்னா உடனே என்ன செய்யறாங்க, அதெல்லாம் ஏற்படுறதுனால அந்த மக்கள் எப்படி நம்பி இருந்தாங்கன்னா நமக்கு பீடை வந்து சேர்ந்துருது. அதே போல அந்த ஊரே என்ன செய்யும், யுத்தத்துக்காக வேண்டி வியாபாரத்துக்கும் வெளியே கிளம்பி போயிடுவாங்க. அந்த ஊரெல்லாம் என்ன செய்யும், காலியா கிடக்கும். எனவே தான் சஃபருன்னு சொன்னா காலி, வெற்றிடும் என்று அர்த்தம். இப்போ இதெல்லாம் இருந்ததுனால பீடைத்தனமாக அவங்க கருதுறதுனால சஃபர் மாதத்துன்னு இஸ்லாம் என்ன செய்யுது, சஃபர் மாதத்துக்குன்ட்டு பீடைத்தனம் இல்லை. எந்த ஒரு மாதத்திற்கும் தனி ஒரு நன்மையோ பீடைத்தனமோ இல்லை. அது எல்லா மாதமும் ஒன்று தான் விளக்குவதற்காக வேண்டி நபிசாவும் 4 விஷயங்களை சொன்னார்கள். அதுவா தொற்று நோய் இல்லை, வலா தீரத்தை பறவை சகுனம் இல்லை, வலா ஹாமத்தை ஆந்தை சகுனம் இல்லை, வலா சஃபர் மாதம் பீடைத்தனம் இல்லை என்பது நபிசாவும் செய்தாங்க, விலைக்கு காட்டினாங்க. அப்போ மூட நம்பிக்கைகள் எந்த கோணத்தில் வந்தாலும் நம்மிடத்தில் அவை அனைத்தையும் அழித்துவிட்டு சரியான சக்தி இஸ்லாம் மார்க்கத்தை நாம் விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் நாம் மிகப்பெரிய வெற்றி வாகை சூடியவர்களாக இந்த உலகத்தில் மட்டுமில்லாமல் மறு உலகத்திலும் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்களாக நாம் வாழ முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகத்திற்கு இடமில்லை. எனவே நாம் மூட நம்பிக்கைகளை நபி அவர்கள் சொன்னதை போன்று என்னுடைய பாதத்திற்கு கீழ் போட்டு புதைத்து விட்டுன்னு சொல்வார்கள் அல்லவா, அந்த அடிப்படையில மூட நம்பிக்கை நாம் தூக்கி எறிவோம், சத்திய இஸ்லாமிய சட்டத்திட்டங்களுக்கு நாம் செவி கொடுப்போம் என்று கூறியவனாக என உரையை முடிக்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.